எபிஜெனெடிக்ஸ் அப்புறம் ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் இது ரெண்டுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம மோஸ்டா படிக்கிறது ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் பத்தி. ஸோ இது எபிஜெனெடிக்ஸ்க்கு எப்படி உதவியா இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ ஷார்ட்டா நம்ம ஹிஸ்டோன்னா என்ன அப்படின்னு போன வீடியோலயே பார்த்தோம். பட் ஷார்ட்டா ரிவைஸ் பண்ணிப்போம். ஹிஸ்டோன் அப்படின்னும் போது நம்மளுக்கு 8 கோர் ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் கொண்ட ஒரு நியூக்ளியோசோம் ஸ்ட்ரக்சர். அதுல 2 ஹிஸ்டோன் 3 புரோட்டீன், ஹிஸ்டோன் 4 புரோட்டீன் 2, அதுக்கப்புறம் ஹிஸ்டோன் 2A 2, அதுக்கப்புறம் ஹிஸ்டோன் 2B 2 புரோட்டீன்களோட சேர்ந்து ஆக்டோமரா இந்த நியூக்ளியோசோம் காணப்படுது. ஸோ அதை சுத்தி இருக்கிறது தான் நம்மளுடைய டிஎன்ஏ. ஸோ இந்த டிஎன்ஏ ராப்பா இருக்கிறத டைட்டா பேக் பண்ணி வச்சுக்கிறது இந்த ஹிஸ்டோன் நியூக்ளியோசோம் மட்டும் இல்ல, இந்த ஹிஸ்டோன் 1 புரோட்டீனும் தான். ஸோ இந்த ஒவ்வொரு ஹிஸ்டோன் புரோட்டீன், அதாவது 3, 4, 2A, 2B இதுல எல்லாம் டெய்ல் பார்க்க முடியும் நம்மளுக்கு, என் டெர்மினல் டெய்ல். ஸோ இந்த என் டெர்மினல் டெய்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன். ஓகே, இப்போ நம்ம இதுக்கான ரிலேஷன்ஷிப் ரெண்டுக்கும் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஹெரிட்டபிள் ஆர் அக்வயர்ட் சேஞ்சஸ் இன் ஜீன் எக்ஸ்பிரஷன், அதை வந்து மியூட்டேஷன் சொல்லலாம், இல்ல ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ். ஸோ இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய சேஞ்சஸ், ஸோ அதை ஆன் ஆஃப் பண்ணக்கூடியது தான் ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன். ஸோ ஜீன்ல எந்த ஒரு மாற்றமும் செய்யாம, கேட்டலிஸ்டிக் மாற்றம் எதுவும் செய்யாம இந்த ஹிஸ்டோன் உடைய நழுவுதல் ஆர் அதாவது ஸ்லைடிங் ஆகிறது, இல்லைன்னா ஹிஸ்டோன் டெய்ல் மாடிஃபிகேஷன்னால இந்த டிஎன்ஏ லூஸ் ஆகிறதும் தான் இந்த மாடிஃபிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கு. அது டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல எந்த சேஞ்சஸும் பண்ணாம நடக்கக்கூடியது. இப்போ இந்த ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் எதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குன்னா, டெவலப்மெண்ட்டுக்கு, டிஃபரன்ஷியேஷன் அதாவது டிரான்ஸ்லேஷன் நடந்ததுக்கு அப்புறமா அந்த புரோட்டீன்கள் போய் செல்ஸ்ல நடக்க வேண்டிய டிஃபரன்ஷியேஷன் நடக்கப்படும். ஸோ அதுக்கும் நார்மல் பயாலஜிக்கல் ப்ராசஸுக்கும் இன்க்ளூடிங் டிசீஸுக்கும் இது வந்து ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. இப்போ இந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் மூலியமா மட்டப்படுத்துதலோ இல்ல ஆக்டிவேஷன் பண்ண முடியும். ஸோ அதுல ஒண்ணுதான் ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன், ஒன்று டிஎன்ஏ மெத்திலேஷன். இது போல பல ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அதுவும் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ ஹிஸ்டோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ராப்பா இருக்கிறத வச்சு நம்ம யூக்ரோமேட்டின் அண்ட் ஹெட்டிரோக்ரோமேட்டின் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹெட்டிரோக்ரோமேட்டின் சைலண்டா இருக்கும், அப்போ நம்மளுக்கு ஜீன் எக்ஸ்பிரஷன் நடக்காது, ஏன்னா டிஎன்ஏ டைட்டா ராப்பா இருக்கிறதுனால. அப்புறம் இங்க இருக்க யூக்ரோமேட்டின்ல டிஎன்ஏ லூசா ராப்பா இருக்கிறதுனால இது ஆக்டிவ் அப்படின்னு சொல்றோம். இங்க ஜீன் எக்ஸ்பிரஷன் அதிகமா நடக்கும். ஸோ இந்த மாடிஃபிகேஷன் யூக்ரோமேட்டின் ஹெட்டிரோக்ரோமேட்டின் இப்படி மாடிஃபை பண்றது எதுனா ஹிஸ்டோன் தான். இப்போ பார்த்தோம் எபிஜெனெடிக்ஸ்க்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. இந்த டிசீஸ்க்கு ரிலேட்டட் ஆனது தான் எபிஜெனெடிக்ஸ். ஸோ இந்த எபிஜெனெடிக்ஸ்ல வரக்கூடிய சேஞ்சஸ், அதாவது நம்ம மாடிஃபை பண்ணக்கூடிய இந்த டிஎன்ஏவை ஆஃப் பண்றதும் ஆன் பண்றதும் எக்ஸ்பிரஷன். ஸோ இதை பண்ணக்கூடிய இந்த படிப்பை தான் நம்ம அதுவும் டிசீஸ்ல படிக்கிறது தான் எபிஜெனெடிக் சேஞ்சஸ். ஸோ இதை கேன்சர்ல பார்க்கலாம். அப்புறம் நியூரோலாஜிக்கல் டிசார்டர்ஸான ஃப்ரெஜைல் எக்ஸ் சிண்ட்ரோம், அதாவது இங்க சைட்டோசைன் குவானைன் ரிப்பீட் மோர் தேன் 50 ரிப்பீட் வந்து இருக்கும். நார்மலா இருக்கிறது அப் டு 50 ரிப்பீட்ஸ் வரைக்கும் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ்ல இருக்கக்கூடியது தான். ஸோ இது மோர் தேன் அப் டு 200 வரைக்கும், 50 to 200 வரைக்கும் நிறைய ரிப்பீட்ஸ் இருக்குன்னா ஸோ அது வந்து நியூரோலாஜிக்கல் டிசார்டர்ஸ் கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஸோ அதே போலதான் ஆங்கிள்மேன் சிண்ட்ரோம், ஹண்டிங்டன் டிசீஸ், இது எல்லாமே நியூரோலாஜிக்கல் டிசார்டர். பிஹேவியர், ஸ்பீச், இந்த மாதிரி திங்கிங் அபிலிட்டி, இது எல்லாமே வந்து நம்ம இந்த டிசார்டர்ஸ்ல வரக்கூடியது. ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸான இந்த சிஸ்டமேட்டிக் லூப்பஸ் எரித்தெமேட்டோசிஸ், அதுக்கப்புறம் ரியூமேட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ். ஸோ இதுலயும் வரக்கூடிய இந்த ஜீன் எக்ஸ்பிரஷனை கம்மி பண்றதன் மூலியமா இந்த டிசீஸை வந்து நம்ம குறைச்சிக்க முடியும். அது போல வேற டிசார்டர்ஸான ஹார்ட் ஃபெயிலியர், ஆஸ்மா, ஈவன் ஏஜிங். ஸோ இதெல்லாமே நம்ம இந்த யூக்ரோமேட்டின் ஆக்டிவ் ஆர் ஹெட்டிரோக்ரோமேட்டின் சைலண்டா இந்த ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் மூலியமா பண்றதுனால ஸோ இந்த டிசீஸை கண்ட்ரோல்டா வச்சுக்க முடியும். இதுல ஒன்னான இந்த டிஎன்ஏ மீத்தலேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ஜீன் சைலன்சிங்கும் சில டைம் ஆக்டிவேஷனுக்கும் உதவியா இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவேஷன் அதுக்கப்புறம் சைலன்சிங் இது வந்து என்விரான்மெண்டல் மூலியமாவும் நடக்கலாம், இல்ல இன்ட்ரின்சிக் ஸ்டிமுலை மூலியமாவும் நடக்கலாம். நம்ம பார்த்தோம் ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் ஹிஸ்டோன்ல இருக்கக்கூடிய டெய்ல்ஸ்ல நடக்கக்கூடியது. டிஎன்ஏவை ராப்பா இருக்கிறத லூசன் பண்ண வைக்கிறதா இல்ல டைட்டன் பண்ண வைக்கிறதா அப்படின்றத பார்த்தோம். இது ஹோல் குரோமாட்டின் ஸ்ட்ரக்சரையுமே ஃபங்க்ஷனையுமே மாற்றக்கூடியதா இருக்கு. இது குரோமாட்டின் ஸ்டேஜ்ல இருக்கும் போதுதான் நம்மளுக்கு டிஎன்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் மெஷினரியா மாற முடியும்.
ஸோ நம்ம பார்த்தோம் இங்க நியூக்ளியோசோம். ஸோ நியூக்ளியோசோம்ல ரேப்பா இருக்கிறது டிஎன்ஏ. இந்த டெய்ல நடக்கக்கூடிய மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடியது மித்தைல். மித்தைல் குரூப் வந்து அட்டாச் ஆனா கேனா லைசின். ஸோ லைசின்ல வந்து அட்டாச் ஆகும்போது நடக்கக்கூடிய சேஞ்சஸ். அதே மாதிரி அசிட்டைலேஷன் சொல்லலாம். ரீமாடலிங் ஆஃப் நியூக்ளியோசோம் ரெண்டு வகையா வந்து நடக்கும். ஒன்னு அன்கேட்டலைஸ்ட் டிஎன்ஏ எக்ஸ்போஷர் மூலியமாகவும், இன்னொன்னு சிம்பிள் நியூக்ளியோசோம் ஸ்லைடிங் மூலியமாகவும் நடக்கும். இப்போ இந்த நியூக்ளியோசோம் இங்க இருந்து ஸ்லைட் ஆகுறதுனால இந்த டிஎன்ஏல நடக்கக்கூடிய ஸ்ட்ரெச்னால ஏற்படக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷன் அதிகமா இருக்கும். இல்ல அப்படின்னா நியூக்ளியோசோமும் இருக்கும், அந்த டிஎன்ஏல சின்ன மாற்றங்கள் லைட்டா லூஸ் ஆகும் போதும் நடக்கக்கூடிய சேஞ்சஸ்னாலையும் இந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் நடக்கும். இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த குரோமாட்டிக் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னோம். அதுல அசிட்டைலேஷன் ஒன்று, மீத்தைலேஷன் இது அதிகமாக லைசின்ல நடக்கும், இன்னொன்று மீத்தைலேஷன் ஆர்ஜினைன்ல நடக்கிறது. ஸோ இது எல்லாமே டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு உதவக்கூடியது, ரிப்பேருக்கு உதவக்கூடியது. அதுக்கப்புறம் அசிட்டைலேஷன் ரெப்ளிகேஷன் கண்டென்சேஷனுக்கு உதவக்கூடியது. பாஸ்போரலைசேஷனும் இது ஒரு ஹீஸ்டோன் மாடிஃபிகேஷன் தான். ஸோ இது பாஸ்போரல் குரூப் வந்து அட்டாச் பண்றது மூலியமா டிரான்ஸ்கிரிப்ஷன் ரிப்பேர் கண்டென்சேஷன் பண்ணக்கூடியது. ஸோ அதே போல உபிக்யூட்டிலேஷன், சுமோயிலேஷன், ஏடிபி ரைபோசைலேஷன், டீஇமினேஷன், அப்புறம் ப்ரோலைன் ஐசோமரைலைசேஷன் இப்படின்னு டைப்ஸ் நிறைய இருக்கு. ஸோ மேஜரா நம்ம பார்க்கக்கூடிய ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் எதுனா அஸ்டைலேஷன், மீத்தைலேஷன், அதுக்கப்புறம் பாஸ்போரைலைசேஷன், உபிக்யூட்டிலேஷன். இப்போ சிங்கிள் நியூக்ளியோசோம்ல சேஞ்சஸ் நடக்கும்போது அதை இன்ட்ரின்சிக் ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் சொல்லலாம். அதே இப்போ ஹோல் குரோமாட்டின்லயே ஆர்கனைஸ் பண்றதா இருந்தா அதை எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னு சொல்லலாம். இது ஹோல் குரோமாட்டின் பேக்கிங்கையும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜையுமே மாற்றக்கூடியதா இருக்கு. ஸோ இங்க பார்த்தோம்னா யூக்ரோமாட்டின்ல நடக்கக்கூடியது இந்த அசிட்டைலேஷன், மீத்தைலேஷன். இதுல ஹை அசிட்டைலேஷன் இருந்தாதான் யூக்ரோமாட்டினா மாற முடியும். ஸோ லோ டிஎன்ஏ மீத்தைலைசேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஹிஸ்டோன் 3ல, அதுக்கப்புறம் அதுலயும் லைசின் 4ல மீத்தைலைசேஷன் நடக்கணும் அப்படின்றாங்க. இப்போ ஹெட்டரோக்ரோமாட்டின் அப்படின் போது அதுல லோ ஹிஸ்டோன் அசிட்டைலேஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் நிறைய டிஎன்ஏ மீத்தைலேஷன் இருக்கணும். அப்பதான் இது ஹெட்டரோக்ரோமாட்டின் கண்டிஷனுக்கு இருக்கும். ஸோ அதே எந்த இதுல மீத்தைலேஷன் நடக்கும்னா ஹிஸ்டோன் 3ல இருக்கக்கூடிய லைசின் 9ல வந்து நடக்கக்கூடிய மீத்தைலேஷன். ஸோ இங்க பார்த்தோம்னா தெரியும் நம்மளுக்கு இங்க 9ல நடக்கக்கூடியது, 27ல நடக்கக்கூடிய மீத்தைலேஷன். யூக்ரோமாட்டின் அப்படின் போது இங்க இருக்கக்கூடிய 9ல இருக்கக்கூடிய அசிட்டைலேஷன் 14ல இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்தாக்கா இந்த மாடிஃபிகேஷன் நடக்கும். இதை இன்னும் டீடைல்டா நம்ம அசிட்டைலேஷன், மீத்தைலேஷன் அப்படின்னு செப்பரேட்டா நம்ம பார்ப்போம். இப்போ 3 டைப்ஸா நம்ம ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் பார்க்கலாம். அதுல ரைட்டர்ஸ் அப்படின்னு சிலது சொல்லுவோம், எரேசர்ஸ்னும் ரீடர்ஸ் அப்படின்னு சிலது சொல்லுவோம். இப்போ ரைட்டர்ஸ் அப்படின்றது எதுனா அசிட்டைலேசஸ், மீத்தைலேசஸ், பாஸ்போரைலேசஸ். எரேசர்ஸ் அப்படின்னும் போது டி அசிட்டைலேசஸ், டிமீத்தைலேசஸ், ஸோ பாஸ்படேசஸ். அதுக்கப்புறம் ரீடிங் மட்டும் பண்றது, எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணாம இருக்கிறது எதுனா புரோமோடோமைன், குரோமோடோமைன், பிஹெச்டி ஃபிங்கர், WD40 ரிப்பீட். ஸோ இது ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயில்டா நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ.